வணக்கம் கைஸ். ரீசெண்டாக கமலை செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரோட படங்களை எடுத்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம்னு டிசைட் பண்ணி ஆரம்பித்த ஒரு எபிசோடுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ப்ரோக்ராம் ஷோ கூட இருக்கலாம். செலிப்ரேட்டிங் கமல் அண்ட் திஸ் மூவிஸ் அதுதான் மேஜராக பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம குருதி புனல் படத்தை பற்றி பேசிட்டோம். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்கை நாங்கள் வைக்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மாதிரி பண்ணினோம். அதே மாதிரி அந்த இதுல அடுத்த எபிசோட நான் என்ன படம் பண்ணலாம்னு இருக்கோம்னா, ரொம்ப ஃபேமஸான படம், கமலுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த ஒரு படம், சங்கர்னு ஒரு ஆளை இந்தியன் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஒரு படமா தான் தெரியும். அந்த படத்துல பேர் இந்தியனுக்கு சாவே கிடையாது. என்னன்னா நம்ம இந்தியன் 2 அடிச்சாலுமே இந்தியன் ஒரு மிகச்சிறந்த படம் தான். அதை பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி பேசதான் நம்ம வந்திருக்கோம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரைலர் சக்சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டேடியோ வாங்க, வீடியோக்குள்ள போலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு பாயிண்ட்ஸா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வழக்கம் போல சங்கர் எல்லா படத்துலயும் ரஜினி கிட்ட போய் சொல்ற மாதிரி இந்த படத்தையும் ரஜினி கிட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ரஜினி கிட்ட சொல்லும்போது பெரிய மனுஷன் இந்த டைட்டிலோட போய் சொல்லியிருக்காரு. ஆனா ரஜினிக்கு இம்ப்ரெஸ் ஆகல. என்ன அந்த மேக்கப் செட் ஆகுமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்பெல்லாம் மேக்கப் ப்ராஸ்டிட் மேக்கப்னு இருக்கிறது இமாலய இலக்குமாரா இந்தியன் சினிமாக்கு இருந்தது. ஆனா இவர் அதை கொண்டு ஆக்சுவலா இந்தியன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓல் இந்தியாவே அவரை வியந்து பார்த்தோம்னா சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒர்க் தான். அதை காரணம் கட்டு தான் மேபி ரஜினி கூட இவ்வளோ ஒரு யங் கிட், ஒரு சின்ன டைரக்டர், அவர் எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு அன்சர்டனிட்டியில் ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம் ரஜினி இந்த ப்ராஜெக்ட் வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சங்கர்னா, சரி ஓகே தமிழில் செட் ஆகாது, நம்ம தெலுங்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல நாகார்ஜுனா மற்றும் வெங்கடேஷ் 2 பேருமே பிஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வச்சு அப்பா ரோலுக்கு ராஜசேகர்னு ஒரு ஆக்டர் அவரை கேட்டிருக்காரு. எவ்ரி திங் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆல்ரெடி ஏஎம் ரத்னம் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவர் தான் தெலுங்குல போய் சொல்லுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே கமல் கிட்ட நீங்க போய் ஏன் சொல்லக்கூடாது, என்கிட்ட கமல் ரேட்ஸ் இருக்கு, நீங்க போய் சொல்லி பாருங்க, ஓகேனா பண்ணலாம், டிஃப்ரெண்டான ஸ்டோரினா கண்டிப்பா கமல் பண்ணுவாரு, இது கமலை தவிர வேற யார் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னனே. சங்கரோட ட்ரீம் ஆக்டர் கமல் தான். ஆனா அவருக்கு இப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியாம இருந்தபோது இந்த ஒரு லைனா இருந்துட்டு அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி கமல்கிட்ட போயிட்டு இந்த இந்தியன் ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. இந்த மேக்கப், ப்ராஸ்டிட் மேக்கப், இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கமல் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. கமல் இம்ப்ரெஸ் ஆனே என்ன ஆச்சுன்னா, கமல் சங்கர் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஆல்ரெடி சிமிலர் கைண்ட் ஆஃப் லைனை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், 1977 ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஐடியா சொல்லியிருக்காரு, சிவாஜி மெயின் கேரக்டரும் நான் பையன் கேரக்டரும் பண்ணலாம், சிமிலர் கைண்ட் ஆஃப் லைன், நீங்க சொன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம இதை நீங்க பண்ணலாம், உங்க படமாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே சைன் பண்ணி ஆரம்பிச்ச படம் தான் இந்தியன். ரெஸ்ட் அது ஹிஸ்டரி தான். இதுதான் அந்த உருவாக்குன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இந்த ஸ்டோரி இப்படி அந்த படம் ஓகேவா. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இது மேக்கப்புக்காக வெஸ்மோர்னு ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஎஸ்ல போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, படத்தோட மொத்த பட்ஜெட்டே அந்த காலத்திலேயே 10 கோடி தான். ஆனா அந்த மேக்கப் மட்டும் இங்க சாலிடா 4 to 4.5 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 50% ஆஃப் ஃபிலிம் பட்ஜெட்டை அவங்க அந்த மேக்கப்புக்கு எக்ஸ்பென்ஸுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட் தான் நம்ம அப்படி ஒரு பயங்கரமான அவுட்புட். ஆக்சுவலாக கமலுக்கும் சுகன்யா 2 பேருக்குமே அந்த ப்ராஸ்டிக் மேக்கப் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெஞ்ச் மார்க் தான். அதை தாண்டி தான் நம்ம எல்லாருமே ஓகே இந்த மாதிரி பண்ணலான்னு இந்தியன் சினிமாவே ஒரு மாறின ஒரு ஃபேஸ் தான். அந்த கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்து. இதுல எங்க ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட் என்னன்னா, இங்கேயுமே படத்துக்காக செலவு பண்ணும்போது என்னைக்குமே அந்த படம் தோக்காருன்னு ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இந்தியனாவும் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் இந்த படமும் எனக்கு பத்துச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இன்னொரு மூணார் ஏஆர் ரஹ்மான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் கமலும் ஏஆர் ரஹ்மானும் ஜாயின் பண்றாங்க. சாங்ஸோட இதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்ல. கடைசியில இந்தியன் அவர் போன் வச்சுட்டு போகும்போது ஒரு தீம் மியூசிக், ஐகானிக் தீம் மியூசிக். ஆக்சுவலா இவங்க இந்தியன் 2 ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் சொன்ன ஒரே காமன் பாயிண்ட், இப்படி ரகுமானை விட்டு அனிருத்துக்கு போனீங்க, இந்த மாதிரி ஒரு ஐகானிக் சாங்ஸ் வச்சுட்டு நீங்க எப்படி போவீங்கன்னு சொல்லி கடைசியில இந்தியன் 2லயுமே அதை யூஸ் பண்ற மாதிரி வர வச்சுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இது. மூணாவது பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இதுல என்னன்னா, ஆக்சுவலா சுகன்யா ரோல் ஃபர்ஸ்ட் ராதிகா தான் கமிட் ஆயிருந்தாங்க. ஆனா ராதிகா கடைசி நேரம் வேற ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக பேக் அவுட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் கமல் ஊர்வசி வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசி கிட்ட போனாங்க. அங்கேயுமே செட் ஆகிற போது தென் தான் சுகன்யா கிட்ட போயிருக்காங்க. சுகன்யா ஓகே சொல்லி அவங்களுமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க.
அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் தான் சொல்ல முடியும். ஆனா அது சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் என்னன்னா அதை லிங்க் பண்ணி தான் என்னன்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் சுகன்யா வந்து சங்கர் மேலே ப்ரொடக்ஷன் கம்பெனி மேலே கேஸ் போட்டாங்க. ஆக்சுவலா ஒரு சீன் இருக்கும், இவங்க வந்து ஃபிளாஷ்பேக்ல இருந்து கொஞ்சம் நியூடா போற மாதிரி. ஆக்சுவலா அவங்க அது கிடையாது, பட் ஸ்டில் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம அந்த சீன்ஸ் வந்து வச்சறால அவங்க வந்து கேஸ் போட்டாங்க. அதனால தான் வந்து அவங்க கேரக்டர் வந்து இந்தியன் 2ல கூட அவங்க யூஸ் பண்ணலன்னு ஒரு டாக் வந்துட்டே இருக்கு. அவங்க ஸ்டோரி அந்த கேரக்டர் வந்து பிளாங்கரா முடிஞ்சிருக்கும், இந்தியன் 2லயும் கண்டினியூஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த இதுக்கு. இந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சுகன்யா அப்ரோச்சும் பண்ணல. சுகன்யா வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆஸ் வெல் வரதுக்கு திருப்பியும். அந்த கிளாஷ் வந்து அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அப்புறம் வந்து அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னா சுகன்யா பற்றி பேசினா அடுத்தது இன்னொரு ஹீரோயின் ரோலுக்கு வந்து சங்கர் வந்து ரொம்ப காலமா ஐஸ்வர்யா ஹீரோயினா போட்டே ஆகணும்னு இருந்துட்டு இருந்த ஒரு ஆள் தான். லைக் ஹி வாஸ் ட்ரையிங், நிறைய படத்தில் ட்ரை பண்ணி இந்த மாதிரி இந்த படத்துலயும் அவர் ட்ரை பண்ணாரு. ஆக்சுவலாக அப்புறம் அவங்க மிஸ் யூனிவர்ஸ் டைட்டில் ஜெயிச்ச ஒரு டைம், பட் ஸ்டில் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் ஜீன்ஸ்ல நடிச்சாங்க. இருவர் வந்து ஓப்பனிங் படமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்தியன் தான் டெபியூவா இருந்திருக்கணும், பட் ஸ்டில் தட்டி போய் இருவர் டெபியூ ஆகி அதுக்கப்புறம் ஜீன்ஸ்லயுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக வந்தாங்கன்னா மனிஷா கொரிலா, அவங்க வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏன் மனிஷா கொரிலா போனோம்னா அவங்க வந்து ஒரு வைடர் ஆடியன்ஸ் வந்து ரீச்சுக்கு வேணும்னு அப்பயே சங்கர் யோசிச்சிருக்காரு. அப்பயே பேன் இந்தியா ஐடியாவோட யோசிச்சிருக்காரு அவரு. அதனால அப்படி போயிட்டார் போல. அதே மாதிரி இன்னொரு வந்து ஊர்மிலான்னு இன்னொரு ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த டைம்ல வந்து ரங்கீலான்னு ஒரு படத்தில் வந்து செம ஃபேமஸ். அவங்கள பிடிச்சி ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. எப்போதுமே சங்கர் பண்ணா 2 ஹீரோயின் இருப்பாங்க அந்த மாதிரி. அந்த டைம்ல ஜென்டில்மேன்லயும் அப்புறம் இதுலயும் அப்புறம். அதை தாண்டி இந்த படம் வந்து 3 லாங்குவேஜ்ல, ஆக்சுவலா தமிழ் தான் மேஜர் லாங்குவேஜ், தெலுங்குலையும் ஹிந்திலையும் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக தெலுங்குலையும் பயங்கர ஹிட் படம், ஹிந்தியில் பெருசாக போல, பட் தெலுங்குல செம்ம ஹிட். என்னன்னா இந்த படத்தோட மொட்டை கலெக்ஷன் ஓவரால் வந்து அது எண்டு வந்து ரைட்ஸ், ஹிந்தி ரைட்ஸ் எல்லா ரைட்ஸும் போய் அதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்லாம் போய் அந்த டைம்லேயே 50லேருந்து 60 கோடி வந்து கலெக்ட் ஆயிருந்தது. அந்த டெக்கேட்ல அதிக கலெக்ட் பண்ண படம் இந்தியன் தான். ஓகேவா, அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். அடுத்தது லாஸ்ட், அது முக்காசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் நம்ம தமிழ்நிலே சொன்ன மாதிரி கமலுக்கு வந்து இந்த படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர்ங்கிற நேஷனல் அவார்டு கிடைச்சிது. ஓகேவா, அதை தாண்டி இன்னும் 2 நேஷனல் அவார்டும் கிடைச்சிது. ஒன்று வந்து பெஸ்ட் மோர் அந்த மேக்கப்புக்கும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் நீங்கள் அந்த பாட்டிலேருந்து எல்லாமே செமையாக பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. இன்னொன்று என்னன்னா இந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் படமுக்குமே நேஷனல் அவார்டுக்கு லிஸ்ட்ல இருந்த படம் தான். பட் ஸ்டில் என்னன்னா ஒரு பாட்டில் வந்து ரூபா நோட்டை வந்து போட் செஞ்சு தண்ணியில் விட்டுருப்பாங்க. அது வந்து ஒரு டிஸ்கிரேஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லி பெஸ்ட் ஃபிலிம் வந்து கொடுக்கல அந்த வருஷத்துக்கு. பட் ஸ்டில் என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அந்த வருஷத்துக்கு ஒஃபிஷியலாக இந்தியாவிலேருந்து நான் ஆஸ்காருக்கு சப்மிட் பண்ண ஒரு படமாக நம்ம இந்தியன் போச்சு. இந்த சக்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டா சரி ஓகே, நம்ம சங்கர் ஃபார்முக்கு போன சங்கர் நம்ம இந்தியனை எடுத்து ஃபார்ம் வருவார்னு பார்த்தா தரமட்டத்துக்கு போய் இந்தியன் 2 என்ன நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படி ஒரு அந்த இந்தியன் பிராண்டுக்கே ஒரு கெட்ட பேர் மாதிரி ஆயிடுச்சு. எப்போதுமே நான் அதனால தான் சொல்லுவேன், ஒரு ஐகானிக் படம் வந்ததுன்னா தயவு செஞ்சு அதை செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லாம் எதுக்குன்னு வராதிங்க. ஃபஸ்ட்டு பார்ட் அந்த ஹிட்டோடையே இருந்துட்டு போட்டோம், அப்புறம் எனக்கு எப்போதுமே ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் நான் இந்த வீடியோலையுமே கன்வே பண்ண ட்ரை பண்ணேன். இதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் இந்த இந்தியன் சுட்டி. உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரியலையா, ஓ சூப்பராக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ எங்களுக்குலாம் இது தெரியும், நீங்கள் எல்லாமே சொன்ன பாயிண்டே திருப்பி சொன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது புதுசாக யோசிச்சுட்டு வரோம். மீதி இருக்கிற எல்லா கமல் பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மாதிரி பண்ணுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அந்த எபிசோட் கண்டினியூஸாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாய்.